கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைய தினம் ஒரு முக்கியமான காரியம். நம்ம எல்லாம் அநேகர் பேர் இந்த உலகத்தில் ஒரு இணை புரியாத பயத்தினால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். பலவிதமான வியாதிகள் மனிதனை இன்றைக்கி துன்புறுத்தி கொண்டிருக்கிற வேளையில் கண்ணுக்கு தெரியாத வியாதிகளாக இன்றைக்கி பயம் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரணமாய் காணப்படுகிறது. அந்த எதிர்காலத்தை குறித்து பயமாக இருக்கலாம், பொருளாதாரத்தை குறித்து இருக்கிற பயமாக இருக்கலாம், தன்னுடைய சரீர பலவீனங்கள் நிமித்தமாய் வருகிற பயமாக இருக்கலாம். இன்னும் அநேகருக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா, என்னதுனால பயம் இருக்குதுன்னே தெரியாதபடி ஒரு இணை புரியாத பயம் எப்பவும் அந்த இருதயத்தை வாட்டி கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜென்சியுடைய ப்ரோட்டஸ்ட், இந்த நீட் ப்ரோட்டஸ்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போ அதுலேயுமே அநேக குழந்தைங்க தற்கொலை அளவுக்கு போகிறாங்க. அப்படின்னா அவருடைய இருதயத்தில் ஏதோ ஒரு பயம் அவர்களை வாட்டுகிறது. அது பலவிதமான காரணங்களால் நம்ம அதை சொன்னாலும் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பயத்தை அவனால் மேற்கொள்ள முடியாதபடி அநேகர் அப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறாங்க. நீங்கள் அநேக பெரியவர்களாக இருக்கிற நமக்கும், முக்கியமாக குடும்பத்தை நடத்தி செல்கிறவர்களுக்கு அநேக விதமான பயமாக இருக்கலாம். அது ஏழைகள் மாத்திரம் சொல்ல முடியாது, மெத்த படித்தவங்களாக இருக்கலாம், பெரிய வேலையில் இருக்கலாம். நம்மளாம் நினைக்கலாம் அவங்களுக்கு என்ன அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எல்லார் மனிதனுடைய இருதயத்திலும் இன்றைக்கி ஒரு பயம் வாட்டி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த பயத்தை ஆண்டவர் எப்படி நம்மை பார்த்து மேற்கொள்ள சொல்லுகிறார்? ஒரு கிறிஸ்தவன் அந்த பயத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும்? ஈஸியாக இன்னைக்கு என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, ஜெபம் பண்ணுங்க பிரதர் சரியாக போயிடும், ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர் சரியாக போயிடும் அப்படின்னு அதை ஒரு மேலாக்கா அநேகமாக சொல்யூஷனை நம்ம கொடுத்துட்றோமோ அப்படின்னு பல நேரம் யோசிக்க தோணுகிறது. அது ஏன்னா நம்ம ஆழமான அந்த அதோடைய புரிதல் இல்லாதனால தான் அடுத்தவருடைய பயத்தை நம்ம ரொம்ப லேசாக எடுத்துக்கிறோமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் நமக்கு வருகிறது. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஏன் பயப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. நான் ஒரு மனிதன் ஜெபம் பண்ண முடிஞ்சிருந்தா அந்த பயத்தில் அவனுக்கு முதல்ல பாதிக்கப்படுறதே அந்த ஜெபந்தான், முதல்ல பாதிக்கப்படுறதே விசுவாசம்தான், முதல்ல பாதிக்கப்படுறதே தேவனோடு அந்த இருக்கிற உறவு தான். இப்போ ஆண்டவர் அந்த பயத்தை குறித்து நமக்கு இன்னைக்கு சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அப்போ இங்கே என்ன ஒரு சம்பவம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் ஆதாமை படைத்து ஏவாளை படைத்து அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவரிடத்துல அந்த ஜீவ விருட்சமான அந்த கனியை அவர்கள் புசிக்கக்கூடாது என்று அவர்களுக்கு ஒரு கட்டளையை மாத்திரம் சொல்லி அவர்களை அங்கு வைத்திருந்தார். அப்போ சர்ப்பமானது, சத்ருவானவன் சர்ப்பத்துடைய ரூபத்தில் வந்து ஏவாளை வஞ்சித்து, ஏவாள் மூலியமாய் ஆதாமை வஞ்சித்து அவர் இருவரும் அந்த பாவத்தை செய்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த 9வது வசனம், அந்த சம்பவம் நடந்து முடிந்த உடனே அங்கே தேவனாகிய கர்த்தர் அங்கே ஆதாமை தேடி வருகிறார். இப்போ அங்கே ஆதாமை பார்த்த ஒரு கேள்வி கேட்கிறது தான் இந்த வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அப்போ இத்தனை நாட்கள் அங்கே ஆதாமோடு அவர் பேசி கொண்டிருக்கிற, ஆதாம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். அப்போ அங்கே ஆதாமை பார்த்து அவர் அன்னைக்கு ஒரு நார்மலாக தேவனிடத்துல பேசுகிறதுன்னு ஆதாமுக்கு ஒரு நார்மல் சிச்சுவேஷன் அன்றைய காலகட்டத்தில். ஆனால் இன்றைக்கு அவன் ஒரு தவறை செய்ததுனால அங்கே அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சாதாரணமான கேள்வி தான், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவர் கேட்கிறார். அதற்கு அவனுடைய பதிலை பாருங்க 10வது வசனத்தில். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணமாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்போ அவனுடைய பதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிர்வாணியாக இருக்கிறதுனால அவன் வெட்கப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் நிர்வாணியாக இருக்கிறதுனால நான் பயந்தேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்போ அந்த நிர்வாணத்தை, அவன் பயத்துடைய காரணத்தை நிர்வாணம் என்று அங்கே சொல்லி அதை அவன் கொஞ்சம் மழுப்ப ட்ரை பண்ணுகிறான். ஆனால் உண்மையான காரணம் அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் செய்த தவறின் நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கையில் அந்த பயம் வந்து விட்டது. எது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நார்மல் சிச்சுவேஷனாக இருந்திருக்க வேண்டுமோ, தேவனுடைய சமூகத்தை நாடி தேவனோடு பேசி கொண்டிருந்த அந்த ஆதாம், அந்த தேவனுடைய குரலை டெய்லி கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஆதாமுக்கு இன்றைய தினம் தேவனுடைய குரலை பார்த்து அவனுக்கு பயம் வந்திருக்கிறது. சத்துருடைய திட்டமே அதுதான். தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன், தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில பயம் வருகிறது என்றால் அங்கே ஏதோ ஒன்று அவனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் அங்கே கட் ஆகுது அப்படின்றது தான் அதை வெளிப்படுத்துகிறது. இங்கே இன்னைக்கு ஆதாம் அந்த தவறை செய்து அவனுடைய மனசாட்சி அவனை அங்கே வாட்டுகிறதோ, எந்த தேவனுடைய அந்த வார்த்தையை குரலை கேட்டு அவன் சந்தோஷப்பட்டிருப்பானோ, எந்த தேவனை நோக்கி ஓடி இருப்பானோ, அந்த தேவனுடைய குரலை பார்த்து அவனுக்கு பயம் வருகிறது.
நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரம் அப்படிதான். தேவனுக்கு விரோதமான காரியத்தை ஏதாவது நம்ம செய்துட்டோம்னா, நம்ம உணர்ந்து செய்கிறோமா உணராமல் செய்கிறோமான்றதல்ல, ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு நம்முடைய மனசாட்சி தேவனிடத்தில் நெருங்க நம்மை தடை செய்து கொண்டிருக்கிற நிலைமையில சாதாரண சிச்சுவேஷனாக தான் இருக்கும், ஆனாலும் அது நமக்கு பயத்தை உண்டாக்கும். சிம்பிள் மேட்டராக தான் இருக்கும், ஆனால் நம்ம அதை பயந்து கொண்டு இருப்போம். அதனால தான் தேவனோடு நமக்கு இருக்கிற அந்த உறவை நம்ம எப்பொழுதும் டெஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கணும். எப்படி இருக்கிறது அந்த உறவு என்பது. இப்போ இந்த இடத்துல ஆதாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது, தேவனுடைய அந்த வார்த்தையை, தேவனுடைய அந்த கட்டளையை என்றைக்கு அவன் மீறுகிறானோ அன்னைக்கு தேவனோடு அவனுக்கு இருந்த தொடர்பு அங்கே துண்டிக்கப்படுகிறது. அந்த தேவனோடு அவனுக்கு தொடர்பு துண்டிக்கப்பட்ட உடனே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன வருகிறதுனா பயம் வருகிறது. அப்போ இது ஒரு சக்கரத்தை போல ஒரு மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல பாவம் என்னுடைய வாழ்க்கையில் வருகிறது. பாவம் என்றால் பெரிய பெரிய பாவங்கன்னு நினைக்கக்கூடாது. தேவனுடைய கட்டளைகளுக்கு நம்ம என்னைக்கு கீழ்ப்படியாமல் ஏதாவது ஒரு காரியம் நம்மளுடைய மனசாட்சி அது குத்துது அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு முதல்ல நம்முடைய செயல், அந்த செயல் அது ஒரு பாவமாய் காணப்படுகிறது. இப்போ முதல்ல பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அந்த பாவம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், தேவனோடு நமக்கு இருக்கிற அந்த தொடர்பை துண்டிக்கிறது. அந்த தேவனோடு அந்த தொடர்பை துண்டித்த உடனே நமக்குள் வருகிறது என்ன தெரியுமா? பயம். இந்த உலகத்தில் பயம் என்ற காரியமே வராத நாட்களிலே ஆதாமுக்கு என்ன வந்தது? பயம். அப்போ தேவனின் பாவத்துக்கு அடுத்தது வருகிறது துண்டிப்பு. தேவனோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்படுகிறது. அது துண்டித்த உடனே நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வருகிறது பயம். இதுக்கப்புறம் நடக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ அந்த பயம் வந்த உடனே மனிதனுடைய முதல் செயல், அதாவது இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க, அந்த இன்ஸ்டிங்க்ட் என்னவா இருக்குது அப்படின்னா ஆதாமை போல தான் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாம் ஆதாமுடைய அந்த வித்திலிருந்து வந்தவங்க தான். அந்த பயம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், உடனே தேவனிடத்துலேருந்து இன்னும் பிரிந்து செல்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஏன்னா அந்த பயம் நம்ம என்ன வாட்டுகிறது என்னால், நான் தேவனிடத்தில் இப்போ நான் நெருங்க முடியாது, தேவனுடைய முகத்தை நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி முதல்ல ஒரு பாவம் பண்ணுறேன். அப்புறம் என்னுடைய உறவு துண்டிக்கப்படுது, என்னுடைய வாழ்க்கையில் பயம் வருகிறது. இப்போ இந்த பயத்தின் நிமித்தமாக இன்னும் அதிகமாக தேவனை விட்டு நான் விலகி போகிறேன். இப்போ இந்த தேவனை விட்டு இன்னும் அதிகமாக நான் விலகி போகும் பொழுது இன்னொரு பயமும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு சுழற்சியில் மனிதன் மாட்டிக்கொள்ளுகிறான். அவன் ஆண்டவரோடு அந்த உறவை துண்டித்து இன்னும் நம்முடைய சுய பலனில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால நம்ம இன்னும் அந்த பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஏன் இதிலிருந்து மேற்கொள்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதே பயம் வாட்டி கொண்டு இருக்கிறது. சபைக்கு சென்றாலும் இதே மாதிரி தான் எல்லாம் பேசுகிறாங்க. பார்த்துக்குங்க பிரதர், உடம்பு சரியாமல் இப்படி இருக்குது, என் கூட இருந்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, அவங்க இப்படி இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு இப்படி வேலை போயிடுச்சு, அவங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கேட்கறது எல்லாமே நெகட்டிவ் செய்தியாக இருக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, என்ன மட்டும் இல்லை இன்னைக்கு எல்லாரும் பயந்து இருக்கிறாங்க. அப்போ இது பயம் என்பது நார்மலைஸ் ஆகப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், அந்த பயம் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாதபடியா என்னால் அதை அகற்ற முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் அது இருக்கிறதுனால அதை நார்மலாக நம்ம எடுத்துக்க கூடாது. நம்ம அதற்கான சொல்யூஷனை நம்ம தேடணும். அந்த சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொன்னால், இது எதனால் இந்த பயம் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது எதனால் வந்தது அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு துண்டித்து இருக்கும். அந்த உறவுக்குள் நான் திருப்பி செல்லாதபடியாய் என்னை மறுபடியும் அந்த பயமே என்னை வாட்டி கொண்டு இருக்கிறது. எப்படி ஆதாம் ஆண்டவரிடத்துல நான் பாவம் செய்துட்டு ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்துல அவருடைய பாதப்படியில் விழுந்திருந்தானா, ஒருவேளை ஆண்டவர் அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டிருந்திருப்பார். அவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பயம் நீங்கி இருக்கும். ஆனால் அவன் செய்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரிடத்துல ஒளித்து கொண்டு ஆண்டவரை விட்டு அவன் விலகி செல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நாமும் அப்படிதான். ஒரு பாவம் செய்துட்டு ஐயோ நான் பாவி, இனிமேல் நான் ஆண்டவர் சமூகத்துக்கு வருவதற்கு நான் லாய்க்கு இல்லாதவன், நான் ஆண்டவர் சமூகத்துக்கு நான் போக மாட்டேன், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு நாமளே நினைத்து கொண்டு, என்ன மாதிரி அக்கிரமம் செய்தோம் யாரும் கிடையாது என்று நாமளே நினைத்து கொண்டு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் அதிகமாக அதை விட்டு விலகி போகிறோம். இன்னைக்கு அநேகர் அது மாதிரி இருக்காங்க. ஒரு வாரம் சபைக்கு வர மாட்டாங்க. அப்போ அந்த ஒரு வாரம் சபைக்கு வராமல் அடுத்த வாரம் வரமாட்டாங்க. 2 வாரம் வந்ததுக்கு வராமல் இருந்து ஏன் வரல பிரதர் அப்படின்னா, நான் அவங்களுடைய இருதயத்தில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, நீ சபைக்கு போய் என்ன பிரயோஜனம், சத்ருவானோன்னு இருதயத்தில் அந்த பயத்தை கொண்டு வருவான். நீ இவ்வளோ பெரிய பாவியாச்சே, நீ சபைக்கு போய் என்ன பிரயோஜனம். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பிரதர் நான் என்னை வாழ்க்கையை சரி பண்ணிவிட்டு நான் வரேன்னுவாங்க. என் வாழ்க்கையை சரி செய்துட்டு நான் வரேன். அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களால் முடியாது. மாம்சமான யாரும் தன்னைத்தான் நீதிமான் ஆக்கி கொள்ள முடியாது.
என்னை நான் சுத்திகரித்து கொள்ள முடியாது. நீங்கள் எவ்வளோதான் பெரிய அக்கிரமம் செய்திருந்தவர்களாக இருந்தாலும், எவ்வளோதான் உங்களுடைய வாழ்க்கையில் பாவங்கள் காணப்பட்டிருந்தாலும், உங்களுடைய மனசாட்சி எவ்வளோதான் உங்களை ஆண்டவரிடத்தில் நெருங்க விடாதபடி தடுத்து கொண்டிருந்தாலும், ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை நெருங்கி வாங்க. ஆண்டவரை நெருங்கி வருகிறவர்களை ஆண்டவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. நீங்கள் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நொறுங்குண்ட இருதயம்னா என்ன? ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கிறேன், என்னை நீங்கள் மன்னிங்க என்று ஆண்டவரத்தில் யார் சமர்ப்பிக்கிறீங்களோ, ஆண்டவர் இன்னைக்கு அப்படியாப்பட்டவர்களை தேடி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் அதுதான் அங்கே ரகசியம் வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு பயப்பட மாத்திரம் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த எல்லா பயமும் உங்களை விட்டு நீங்கிவிடும். அப்போ ஆண்டவரோடு இருக்கிற உறவை நான் சீரமைக்க என்னுடைய முயற்சியை நான் எடுக்க வேண்டும். அந்த ஆண்டவரோடு இருக்கிற உறவை நான் சீரமைக்கும் பொழுது என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களும், அது எல்லாம் எதெல்லாம் நாம் நேச்சுரல் நினைத்து கொண்டிருக்கிறோமோ, எதெல்லாம் நார்மல் நினைத்து கொண்டிருக்கிறோமோ, ஆண்டவர் சொல்கிறார் அது எல்லாவற்றையும் நான் நிர்மூலமாக்குவேன். ஹல்லேலூயா. ஆனால் நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நான் மறுபடியும் ஆண்டவரிடத்தில் நான் சமர்ப்பிக்க வேண்டும். மறுபடியும் ஆண்டவரிடத்தில் என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரோடு நான் என்னுடைய உறவை நான் சீரமைத்து நின்றால், நான் என் உலகத்தில் இருக்கிற என்னை போல இருக்கிறவர்களுக்கு வாட்டுகிற எல்லா பயத்திலிருந்து ஆண்டவர் என்னை நீங்களாக்குவார். ஹல்லேலூயா. வேதத்திலே நம்ம அதுதான் பார்க்க முடியும். நம்ம எல்லோருக்கும் முன்னோடியாக இருக்கிற தாவீதுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில சம்பவங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் அதோட முடிக்க விரும்புகிறேன். ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் என்னதான் ராஜாவாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில பாதிக்கு மேலாக அவன் பயத்தின் நிமித்தமாய் அநேகருக்கு பயந்து பயந்து அவன் வாழ்ந்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படியாப்பட்ட தாவீது அந்த பயத்தை எப்படி மேற்கொண்டான் என்பதை நாம் இதை வசனத்தில் நம்ம பார்த்து அதோடு நம்ம முடிக்க போகிறோம். சங்கீதம் 34 அதிகாரம் 4வது வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. அப்போ எந்த மனிதன் நீங்கள் பயத்தில் இருக்கிறன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்கள் பயத்திற்கு இங்கே ஒரு சொல்யூஷன் இருக்குது. உங்கள் பயத்தை நீங்கள் ஆக்குகிற இந்த தேவன் ஒருத்தர் இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு தெரியுமா? நீங்கள் கர்த்தரை தேடணும். நம்ம செய்கிறது ஆப்போசிட்டாக கர்த்தரை விட்டு நம்ம விலகி போகாதபடி கர்த்தரை நீங்கள் மறுபடியும் நீங்கள் தேட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை எல்லா பயத்திற்கும் உங்களை நீங்களாக்கி விடுவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதே தாவீது நமக்கு சங்கீதம் 118 6வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்றது நம்ம பார்ப்போம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என்னைக்கெல்லாம் உங்களுக்கு பயம் வருகிறதோ, இந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் அறிக்கையிடும் பொழுது தேவனுடைய அந்த பலன் உங்களுடைய இருதயத்தில் வரும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று ஒரு மனிதன் உணர்கிறான்னா அவனுக்கு அந்த மனிதர்கள் மேல் இருக்கிற பயம் அவனுக்கு நீங்கி விடும். ஐயோ என்னுடைய மேனேஜர் என்ன சொல்வார், ஐயோ என்னுடைய முதலாளிகள் என்ன சொல்வார், ஐயோ என்னுடைய மனைவி இடத்துல எனக்கு பயமா இருக்கு, ஐயோ இந்த பிரச்சனைனால எனக்கு பயமா இருக்கு. மனிதன் மேல் இருக்கிற பயத்தை கர்த்தர் மேல் இருக்கிற பயத்தால் நீங்கள் நீக்கி இன்னைக்கு போட முடியும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷர் எனக்கு என்ன செய்வான்? கடைசியாக தாவீதினுடைய வாழ்க்கையில சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க பயத்தின் நேரத்தில் நீங்க என்ன செய்ய வேண்டும்? இங்கும் அங்குமாய் பதறாதபடி, இங்கும் அங்குமாய் ஓடாதபடி நீங்கள் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று தாவீது நமக்கு அங்கே அறிவுரை சொல்லுகிறார். 56வது சங்கீதம் 3வது வசனம் தாவீது சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பயத்தோடு இதை பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, என்ன பயம் என்றே தெரியாதபடியா நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, அது என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியவில்லை என்றால் கர்த்தரை நம்ப ஆரம்பிங்க, கர்த்தரை நாட ஆரம்பிங்க. கர்த்தரிடத்துல நீங்கள் மறுபடியும் சீரமைக்க, உங்களுடைய உறவை சீரமைக்க நீங்கள் முயற்சி எடுங்க. கர்த்தரிடத்துல நெருங்கி வாங்க, அவர் உங்களிடத்துல நெருங்கி வருவார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரிடத்துல நெருங்க, இந்த உலகத்தின் பயம் உங்களை விட்டு நீங்கும். இந்த உலகத்தில் இருக்கிற பயங்கள் எதெல்லாம் உங்களை வாட்டி கொண்டு இருக்கிறதோ, இந்த தேவ பயத்தினாலே அது எல்லா பயத்தையும் நீங்கள் நீங்களாக்கி, அது எல்லா பயத்தையும் நீங்கள் மேற்கொள்ள கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பலனை தருவாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.